நேயர்களே, ஹிந்து மதத்தினுடைய பிரதிநிதிகளாக சமீப காலமாக கடந்த 10 வருஷமா பார்க்கப்படுகிற ஆர்எஸ்எஸ் ராஷ்டிரிய சுயம் சேவக், அதனுடைய தலைவர் மோகன் பாகவத் அவர்கள் ஒரு 3 விஷயத்தை சொல்றாங்க. ஒரே கோயில், ஒரே கிணறு, ஒரே சுடுகாடு. மோகன் பாகவத்துடைய இந்த பேச்சு இப்பைய இந்துக்களுக்கு ஒரே கோயில் இருக்கணும், ஒரே சுடுகாடு இருக்கணும், ஒரே கிணறு இருக்கணும் என்ற கொள்கையை ஏற்க வேண்டும் என்று மோகன் பாகவத் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் அலிகாரில் நடைபெற்ற கூட்டத்தில் தொண்டர்களிடத்தில் அவர் உரையாற்றுகிறார். சரி, பண்டிகைகள் சமூக ஒற்றுமைகளை வாய்ப்புகளாக, சமூக ஒற்றுமைகளுக்கான ஒரு வாய்ப்புகளாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்ன திரு பாகவத் அவர்கள், இந்துக்கள் அனைவரும் சாதி வேறுபாடுகளை மறந்து அனைத்து பிரிவினரும் சுயமரியாதையோடு வாழ்வதற்காக அவர்கள் புதிய முழக்கத்தை ஒன்றை கொண்டு வர்றார். ஒன் நேஷன், ஒன் எலெக்ஷன், ஒன் ரேஷன் கார்டு, அதே போன்று ஒரே ஹிந்து, ஒரே கோயில், ஒரே என்னது கிணறு, சுடுகாடுலாம் நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழாவுக்கான 2025 100 வருஷத்துக்கு அப்புறம் ஒரே சுடுகாடை பற்றி ஐயா பேசுகிறாங்க, ஒரே கிணறை பற்றி பேசுகிறாங்க, ஒரே கோயிலை பற்றியும் அவர் பேசுகிறார். இந்து சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்றால் இந்த ஒரே அளவு மரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா மோகன் பாகவத் அவர்கள் சொல்கிறாங்க. அவர் இந்து சமூகத்திற்கு 5 விஷயத்தை கட்டமைக்கிறார். இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய 5 முக்கியமான விஷயங்களில் முதலாவது விஷயம் குடும்ப மேலாண்மை, 2வது விஷயம் சமூக நல்லிணக்கம், 3வது விஷயம் சூழல் பாதுகாப்பு, 4வது விஷயம் சுய விழிப்புணர்ச்சி, 5வது விஷயம் சமூக கடமைகள். இதன் மூலமாக சமூகத்தில் மாற்றம் வரலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் கேட்பதற்கு நல்லா இருக்குது. தொண்டர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, ஆர்எஸ்எஸ் எல்லார்ட்டையும் போய் பேசி நல்லிணக்கத்தை ஒத்துமையும் பற்றி பேசுங்கோ என்று பகவத் கேட்டுக்கொண்டார். உண்மையிலே கேட்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தியாவை மாதிரி நாடுகளில் ஒரு பெரிய சமூகம் இந்து சமூகம், இந்து சமூகம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை சொல்கிறதுக்கு 75 வருஷம் ஆயிருக்கு ஐயா. ஒரே கிணறு தான் இப்போ எல்லாரும் பயன்படுத்துகிறோம். இப்போ மெட்ராஸ் மாதிரி ஊர்களில், மும்பை மாதிரி ஊர்களில் 2 கிணறு கிடையாது. அரசாங்கத்தினுடைய குடிநீர் வடிகால் வாரியம் தான் ஒரே கிணறு. அந்த ஒரு கிணறுல தான் தண்ணி வருது. அப்போ ஐயா சொல்லக்கூடிய இந்த கிணறு கிராம கிணறாக இருக்குமோ தெரியல. ஒரே சுடுகாடு, இங்கே மெட்ராஸ் மாதிரி ஊர்களில் ஒரே சுடுகாடு தான். இடுகாடாக இருந்தாலும் சரி, சுடுகாடாக இருந்தாலும் சரி, ஹிந்து மயானம். இப்போ பெசன் நகரெல்லாம் எரித்து சாம்பலை கொடுத்துட்றாங்க. இங்கே தனித்தனி சுடுகாடு இல்லை, தலித்துக்கு ஒன்றாகவும் பிராமணர்களுக்கு ஒன்றாகவும் இல்லை. 2 ஒரே கோயில், இது ஒன்று தானே. இங்கேயும் கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது, வடபழனி முருகன் கோயில் இருக்குது, பார்த்தசாரதி கோயில் இருக்குது, ஸ்ரீரங்கத்தில் திருச்சியில் கோயில் இருக்குது, இன்னும் பல கோயில்கள் இருக்குது சென்னையில். அங்கேயும் சாதி போக்கலை, அங்கேயும் செட்டியாரும் முதலியாரும் நம்முடைய தலித் சமூகமும் எல்லாருமே போகிறாங்க மக்கள்லாம். அப்போ இந்த 3மே இப்போ இருந்துக்கிட்டு தானே இருக்குது. கிணறுக்கு கிராமங்களில் விட்டுருங்க, கிணறுகள் இருக்கிறது, சுடுகாடு ஒன்றாக தான் இருக்குது, கோயில் ஒன்றாக தான் இருக்குது. அப்போ என்ன சமூக கட்டமைப்புனா, உண்மையிலேயே மோகன் பாகவத் ஒரு தெளிவான ஹிந்து சமயம். இப்போ அடுத்த சமூகத்தை பற்றிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது, அது அடுத்த டாப்பிக்கில் நம்ம பேசலாம். மற்ற சமூகத்தை பற்றி பேசுகிறதுக்கு மற்ற சமூகத்துடைய இந்த கம்பேரிசன் ஹிந்து சமூகத்துக்கு தேவையில்லை. ஹிந்து என்பது தனி சமூகம், இஸ்லாம் என்பது தனி, கிறிஸ்தவம் என்பது தனி. அப்போ நம்முடைய பார்வை என்ன அப்படின்னு கேட்டால், மோகன் பாகவத் ஒரு பிராமண சித்பவ தலைவர். அவர் என்ன அறிவிக்கணும்னா, அனைத்து ஹிந்துக்களும் ஒரே சமூகம்தான், நீங்கள் சாதி பேரை வைக்கக்கூடாது, ஹிந்து அப்படின்னு பேரை வைங்க அப்படின்னு அவர் அறிவிப்பாரா? சரி, அதை அறிவிக்கணும். 2வது, அனைத்து ஹிந்துக்களுக்கு மத்தியில்
ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் ஒரு பிராமண சமூக பெண்ணை திருமணம் செய்யலாம், முறைப்படி பெண் கேட்டு வரலாம் என்று அவர் அறிவிப்பாரோ? அதை அறிவித்தா நல்லா இருக்கும். அப்படி அறிவிக்க முடியாது இல்லையா? இந்து சமயம் என்று சொன்னால் அப்படித்தான் அறிவிக்கணும். அதை அறிவிக்க முடியாது. எல்லா கோயில்களிலும் எல்லாரும் அர்ச்சகர்களாக வரலாம், எல்லாரும் வேதத்தை படிக்கலாம், எல்லாரும் பூஜை செய்யலாம். இப்போ இஸ்லாம் சொல்கிற மாதிரி, கிறிஸ்தவர்கள் சொல்கிற மாதிரி எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு போகலாம், எல்லாரும் குரானை படிக்கலாம் என்று வேதத்தையும் தத்துவத்தையும் தமிழிலும் கன்னடத்திலும் மராட்டியத்திலும் சமஸ்கிருதத்தை எல்லாம் மொழிமாற்றம் செய்து அந்த சுலோகத்தை பொதுவாக கொண்டு வந்து அந்த வேத பாடசாலைகள் எல்லாரும் பயின்று எல்லாரும் அர்ச்சகராக வரணும். எல்லா சமூகங்களும், அது எல்லா சமூகம்னா மற்ற சமூகம் இல்லை, ஹிந்து சமயத்தில் சாதியை மறைக்கிறதுக்கு கலப்பு திருமணத்தை ஆதரிக்கணும் அப்படிலாம் சொன்னால் மட்டும்தான் அது உண்மையிலே மோகன் பகாவத் அவர்கள் கொண்டு வருகிற பூரணமான ஹிந்து சமய வெற்றி. அந்த வெற்றிக்கான வழியை அவர் சொல்லாமல், சுடுகாடு வேறு வழி இல்லை மெட்ராஸில். 400 ஸ்கொயர் ஃபீட்டில் வாழக்கூடிய ஒருத்தன் ஆளுக்கு ஒரு சுடுகாடு வைக்க முடியாது. இது கான்பூர்லேயும் நாக்பூர்லேயும் மும்பையிலும் டெல்லியிலும் எல்லா ஊர்லேயும் இதுதான் இருக்கும். அப்போ ஏற்கனவே இருக்குது ஒரே கிணறு, அது ஏற்கனவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. கிராமங்கள்லேயும் கூட அப்படி தான் இருக்குது. பஞ்சாயத்து மூலம் தண்ணி போகுது. ஒரே கிணறுல நாடாருக்கு ஒன்றும், செட்டியாருக்கு ஒன்றும், முதலியாருக்கு ஒன்றும், ஐயங்காருக்கு ஒன்றும் இல்லையா, தேவேந்திர குல வேளார்களுக்கு ஒன்றும், பறையர் சமூகத்துக்கு ஒன்றும் அப்படிலாம் இல்லையே. ஒரே கிணறுலேருந்து தான் தண்ணி போகுது. அதெல்லாம் ஒரு காலம். அப்போ ஒரே கோயிலில் தான் நம்ம ஊரில் அம்மன் கோயில் இருக்குது, முருகன் கோயில் இருக்குது, நெல்லையப்பர் கோயில் இருக்குது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, திருப்பதி கோயில் இருக்குது, பெருமாளுக்கு கோயில் இருக்குது, பார்த்தசாரதிக்கு கோயில் இருக்குது. எல்லாரும் போய் சாமி கும்பிடுறான். இப்போ நாம் கேட்பது, நாமண்டா நாம் இல்லை, உடனே எனக்கு ஒரு மத அடையாளம் கொடுத்துறாத. நாம் கேட்பது, இந்திய பொது சமூகம் கேட்பது, ஹிந்துக்கள் ஒற்றுமை என்றால் அதுதான் ஒற்றுமை. சமமாக அவர் சாதி ஒற்றுமைன்னா என்னப்பா வருது? வர்க்க ரீதியாக சாதி ஒற்றுமைன்னா நல்ல கவனிங்க. அடிப்படையில் தமிழ் பேசக்கூடிய ஹிந்துக்கள் பஞ்சாபி ஹிந்துக்களோடு சடங்கு செய்ய முடியாது. பஞ்சாபி ஹிந்துக்களோடு அவர்கள் திருமண உறவை ஏற்படுத்த முடியாது. ஆனால் சொந்த தமிழ் குடிகளுக்கிடையே சம்பந்தம் செய்யலாமோ இல்லையோ? செய்யலாம். அதை மோகன் பகாவத் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். எப்படி சொல்லுவார் அவர்? சொல்ல மாட்டார். இந்து சமயங்களுக்குள் சமூக ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம் என்றால் இந்துக்கள் அனைவரும் ஒரு சமூகம்தான், ஒரே சமூகம், அனைவரும் இணைந்து திருமணம் செய்து கொள்ளலாம் சொல்ல முடியாது. ஒரே கோயில்களில் அனைவரும் சாமி கும்பிடலாம், அதில் ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும் பூஜை செய்யாது. எல்லா சமூகமும் அவர்களுக்கு வழக்கப்பட்ட அந்த கிரிட்டீரியாவில், அதாவது பூஜை செய்கிறதுக்குன்னு அரசு ஒரு நாம்சை வெளியிட்டு அதில் பதிவு செஞ்சு, டிஎன்பிசியில் பதிவு செஞ்ச மாதிரி, நம்முடைய வேலை வாய்ப்போட பாத மாதிரி அந்த வேதத்தை அந்த குவாலிஃபிகேஷனோடு படித்திருந்தவர்கள் அவங்க சாமிக்கு பூஜை செய்யணும். அதை அவர் சொல்லலாமா இல்லையா? அதை சொல்லலை. அதை சொல்லணும் தானே, திருமணத்தில் சொல்லணும், அதாவது கோயிலில் சுவாமிகளை பூஜிக்கிறதுல சொல்லணும். மூன்றாவது, அதை நான் சொல்றது அர்ச்சகராக வர்றாங்க. மூன்றாவது, வேதத்தை அனைவரும் கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு பாருங்க, சென்னையில் தலித் கிறிஸ்தவர்கள் கையில் ஞாயிற்றுக்கிழமையானா வேதத்தை தூக்கிட்டு போகிறாங்க. எல்லார் கையிலையும் ஒரு பைபிள் இருக்குது, ஒயிட்டாக சேலை கொடுத்துருக்குறாங்க அவங்க, பெண்டிகாஸ். இதெல்லாம் நம்ம ஓப்பனாக சொல்லணும், கேட்கணும். அந்த நிலையை ஏன் நீங்கள் கொண்டு வர மறுக்கிறீங்க? எல்லார் கையிலையும் சமஸ்கிருதம் இருக்கணும், வேத பாடசாலைகள் இருக்கணும், வேதத்தை பற்றி அறிவு இருக்கணும். ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த கிறிஸ்தவருக்கு மார்க் என்ன சொல்லுது, யோவான் என்ன சொல்லுது, ஜான் என்ன சொல்லுது, சங்கீதம் என்ன சொல்லுது, ஆதியாகமம் என்ன ஆகமம், உபாபகமம் என்ன சொல்லுதுன்னு அவனுக்கு சொல்ல தெரியுது. அவனுக்குள்ள டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. இப்போ திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிறிஸ்தவ நாடார்கள் வேறு ஒரு சமூகத்தோடு திருமணம் செய்ய மாட்டார்கள். வன்னிய கிறிஸ்தவர்கள், தேவர் கிறிஸ்தவர்கள், உடையார் கிறிஸ்தவர்கள், தேவேந்திர குல கிறிஸ்தவர்களோடு அவர்கள் சம்பந்தம் பண்ணுறதில்லை. அது வேறு, அது ஒரு உகாரம் இருக்கிறது. இந்து மதத்தில் மட்டும் இல்லை, எல்லா மதத்திலையும் இருக்குது. இப்போ நாம் இப்போ பேசுகிறது
மரியாதைக்குரிய ஐயா மோகன் பாகவத்துடைய அவருடைய சொல்ல மட்டும்தான் கேட்குறோம். நாளைக்கு நேரடியாக போய் கிறிஸ்தவ பாதிரிகள் சொன்னாலும் அதுதான். இஸ்லாம் மதத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த பிரிவினை இல்லை. ஆனாலும் வர்க்க பேதம் இருக்கிறது. வர்க்க பேதம் மாற்றவே முடியாது. மீனாட்சிபுரத்தில் பல்லர் சமூகத்தை சேர்ந்த ஏராளமான பேர் இஸ்லாமுக்கு வந்தாலும் அவர்கள் பள்ளிவாசல்களில் சென்று இன்றைக்கு இளம் இமாம்களை பார்க்க முடிகின்றது. மறந்து போச்சு. தேவேந்திர குல வேளார்கள்லாம் மறந்து போச்சு. அவர்கள் பாரம்பரிய முஸ்லீம்களோடு சம்மந்தம் பண்ணிட்டாங்க. அம்பாசமுத்திரம், கடையநல்லூர், தென்காசின்னு. இனி இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் யார்? எல்லாருமே இப்படி வந்தவங்க தான். தேவேந்திர குல வேளாளர்களாகவும் நாடார்களாகவும் செட்டியார்களாகவும் சைவ பிள்ளைமார்களாகவும் வன்னியர்களாகவும் கவுண்டர்களாகவும் இருந்து மதம் மாறினவங்க தான் இங்கே இருந்த எல்லாரும். ஆக இந்த 3 சமூகத்தை அனலைஸ் நம்ம பண்ணி அது தனியாக பேசுவோம். ஐயா மோகன் பாகவத்துக்கு நாம் கேட்குறது சமூக ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், சமூக விழிப்புணர்வு, சாதியற்ற தடையற்ற ஒரே கிணறு, ஒரே கோயில், ஒரே அடக்கஸ்தலம். மேலோட்டமாக பேசுறதுக்கு நல்லா தெரியுது. நல்லா தானே தலைவர் அவர்கள் நல்லா சொல்கிறாங்களே. ஒரே கோயில் கரெக்டு தான். அந்த ஒரே கோயிலில் பூஜை செய்கிறது யார்? மோகன் பாகவத் அவர்களே உங்கள்கிட்ட கேட்குறோம். ஒரே கோயில் சரி, எல்லாரும் வெளியே நின்று சாமி கும்பிட்றான். அந்த ஒரே கோயிலை இயக்குறது யார்? ஒரே கோயிலில் மந்திரம் ஓதுறது யார்? ஒன்று இருக்கா? ஒன்று. ரெண்டாவது ஒரே கிணறு. அது வழியே கிடையாது மெட்ராஸில். ஒரே கிணறு தான். ஒரே சுடுகாடு. வேறு வழியே இல்லையே. கிராமங்கள்லேயே அப்படித்தானே நடக்குது. எங்கேயும் பார்த்தாலும் ஒரே கிளை தான். ஆனால் சில கிராமங்களில் தனித்தனியாக இருக்குது. நிறைய புள்ளமாருக்கு உட்பட்ட அடக்கஸ்தலம், தேவேந்திர குலருக்கு உரித்தது, தேவர்களுக்கு உரியது. அப்போ நாம் கேட்குறது ஒரே கோயிலை அர்ச்சனை செய்பவர்கள். அதாவது இந்து மக்கள் கேட்குறாங்க. நான் இல்லை, எனக்கு அது ரைட் இல்லை. இந்து மக்கள் கேட்குறாங்க ஒரே கோயிலில் பூஜை செய்யக்கூடியவர்கள் அனைத்தும் ஹிந்துக்களாக இருக்கணும். அதான் இப்போ பிரச்சனை. அது எந்த ஹிந்துவாக இருக்கலாம். அவர் வன்னியர் ஹிந்துவாக இருக்கலாம், பிராமண ஹிந்துவாக இருக்கலாம், ஐயங்கராக இருக்கலாம், நாடாராக இருக்கலாம், செட்டியாராக இருக்கலாம், கவுண்டராக இருக்கலாம், தேவேந்திர குல வேளாளராக இருக்கலாம், பறையர் சமூகமாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஹிந்துக்களாக இருக்கணும். வேதத்தை படிப்பவர்களுக்குன்னு ஒரு சாதி இல்லையே. ஆனால் வேத மந்திரங்களே ரிக் வேதமாக இருந்தாலும் யசூர் வேதமாக இருந்தாலும் சாம அதர்வன வேதங்களாக இருந்தாலும் மந்திரங்களாக இருந்தாலும் எல்லோரும் அந்த சமஸ்கிருதத்தை அவங்க படிக்கணும். சமஸ்கிருதத்தை அவங்க தெய்வீக ரீதியாக திருப்பி கேட்டால் ரொம்ப பக்தங்களாக இருப்பாங்க. மரியாதைக்குரிய இளையராஜா அவர்கள் அவர் வேறு ஒரு சாதி. ஐயா அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு வைஷ்ணவாயிஷ்ட மாதிரி அவர் சிவனை வணங்கக்கூடியவர். அந்த அளவிற்கு ஒரு உறுதியான ஹிந்துவாக இருக்கிறார் மரியாதைக்குரிய ஐயா இளையராஜா அவர்கள். எத்தனையோ இளையராஜாக்கள் இருக்கிறார்கள். அவ்வளோ பேரையும் முன்னால் கொண்டு வந்து வேத பாடசாலைகளில் கொண்டு வர்ற திட்டத்தை RSS அனௌன்ஸ் பண்ணியிருந்தால் ஏற்றுக்கிடலாம். ஆகவே நாம் இதுக்கு மேலே மோகன் பகாவத்துக்கு விஷயத்துக்கு விளக்கம் தேவையில்லை. ஒரே சுடுகாடு, ஒரே கோயில், இன்னொன்று என்னது, ஒரே கிணறு. ஒரே சுடுகாடு, ஒரே கோயில், ஒரே கிணறு. இந்த 3 இப்போ இருக்குது. ஆக ஒரே ஜாதி, ஒரே வேதம், ஒரே வேதத்தை படிக்கக்கூடிய ஒரே மக்கள், ஒரே திருமண உறவுகள், இதையெல்லாம் கொண்டு வருவதற்கு RSS தயாராக இருக்கா? RSS தான் ஓட்டு தேவையில்லையே சொல்லலாம் இல்லையா? சொல்ல மாட்டாங்க. அப்போ அதுக்குள்ளே அவர் சொன்ன காரணம் என்ன? இந்த வருஷம் 100 வருஷம் ஆக போகுது. இதில் நாம் அரசியல் முகமாக ஒரு கட்சியும் கீழே இருந்து பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு பல கட்சிகளும் இவர்கள் ஒரு இன்டெலிஜென்ஸ் விங்ஸாக செயல்படுறாங்க. அதுக்கான ஒரு ப்ரொக்ளமேஷனை ஏற்படுத்தியிருக்கார். வெளிப்படையாக ஐயா சொல்வதை பார்க்கிற போது நன்மையாக இருந்தாலும் இதுக்கு உள்ளுக்குள்ளே இந்த கேள்விகளெல்லாம் நாம் கேட்கல. ஹிந்து சமூகத்திலிருந்தும் பொது சமூகத்திலிருந்தும் ஹிந்து சமூகம் என்று சொல்லி கடவுள் நம்பிக்கை அல்லாதவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலெக்டிவாக இருக்கிறது என்பதுதான் இன்றைய கேள்வி அலசலாக இருக்கிறது. நன்றி.